திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மந்திரம் 3ஆம் தந்திரத்துல அட்டமா சித்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுல 691வது பாடல் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 692வது பாடல். 674வது பாடல் லஹிமாவுடைய பாடல். அதுல இருந்தே இந்த செய்யுள் ஒரு பாடலுக்கு அடுத்த பாடல் தொடர்பு இருக்கிற மாதிரி கடைசியா முடிகிற வார்த்தைய முதல் வார்த்தையா எடுத்து ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப 674வது பாடல் மா லகு ஆகுமே அப்படின்னு ஆரம்பிச்சா அடுத்த பாடல் மா லகுன்னு ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப அதுல இருந்தே 691வது பாடல் அந்த கடைசி பாடலை ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு ஆரம்பிச்சோம்னா இதோட தொடர்ச்சி சரியா இருக்கும். இப்படி ஒவ்வொரு சித்தியும் லஹிமா சித்தியில இருந்து அடுத்து மஹிமா சித்தி வர்றது, மஹிமால இருந்து பிராத்தி, எல்லாமே அதனுடைய தொடர்ச்சி மாதிரி பாடல்கள் மூலமாவே அந்த கடைசி வார்த்தையில இருந்தே சொல்லியிருக்காரு. கரிமா, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் வரைக்கும் பார்த்தோம். வசித்துவம் அப்படின்னா வசியம் பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஒருத்தர் நமக்கு இசைந்து நம்ம சொல்றது எல்லாத்தையும் கேட்குற மாதிரி இருந்தாங்கன்னா நாம அவங்கள வசியப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த வசித்துவம் தான் பார்த்தோம். வசித்துவம் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, நமக்கு எப்ப இந்த உலகத்து மேல ஒரு பற்று மூலியமா நம்ம போவோம்னா எல்லாமே நம்மளுடைய வசம் ஆயிடுச்சு, எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நாம சொல்றத கேக்குது அப்படின்னா நமக்கு எது மேலையும் பற்று இருக்காது, எல்லாமே நமக்கு வசியம் ஆயிடுச்சுல அப்படிங்கிற ஒரு நிலை வரும். அததான் கடைசியா 688 89 அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தோம். காமரு தத்துவமானது வந்த பின் பூமரு கந்தம் புவனம் அது ஆயிடும் மாமரு உன் இடை மெய்திடும் மான் அன் ஆய் நாமருவும் ஒளி நாயகம் ஆனதே. காமரு தத்துவமானது, காமருனா நமக்குள்ள இருக்கக்கூடிய காமம், ஆசை, இச்சை, எது மேலெல்லாம் நமக்கு பற்று இருக்கோ, நம்மளுடைய குழந்தைகள் இல்ல எது மேல பற்று இருக்கோ அந்த காமரு தத்துவமானது நம்ம ஆசைப்பட்ட அனைத்தும் இந்த சித்தி கிடைத்த பிறகு எல்லாமே நமக்கு நம்மளுடைய வசமாக ஆன பிறகு பூமரு கந்தம் புவனம் அது ஆயிடும். பூமரு கந்தம் அப்படின்னா பூக்கள்ல இருக்கக்கூடிய மனம், புவனம் அது ஆயிடும்னா அதனுடைய தன்மைக்கு ஏற்றபடி அந்த பூவினுடைய மனம் விரிந்து அனைத்திடத்திலும் பரவுவது போல மாமரு உன் இடை மெய்த்திடும் மானன் ஆய். மாமரு அப்படிங்கிறது அருட்சக்தியான அந்த வசித்துவத்தை மெய்த்திடும் மாமனாய், மெய்த்திடும் மானனாய், நமக்கு அந்த மிக பெரிய சித்தி கிடைத்த பிறகு, அதை பெற்றுவிட்ட பிறகு நாமருவும் ஒளி நாயகம் ஆனதே. அந்த நிலைக்கு நாம வந்த பிறகு நாமளே ஒரு ஒளி போல நாயகன் அப்படிங்கிறது சிவபெருமான குறிக்குது. அப்ப இந்த நிலைக்கு வந்த பிறகு நமக்கு எது எல்லாம் நம்ம ஆசைப்படுறோமோ அது எல்லாம் நம்ம வசியமான பிறகு நமக்கு அந்த பூவில் இருக்கக்கூடிய மனம் போல நம்மளுடைய அந்த சித்தியானது மிக பெரிய சித்தியாக ஆன பிறகு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாயகன், அவனுடைய ஒளி, அதை நம்ம காணக்கூடிய அந்த நிலை, அந்த ஒளியாக நாமும் அவனோடு இணையக்கூடிய அந்த நிலை கிடைக்குமே. இதோட நாம முடிச்சிருந்தோம். இப்ப அடுத்த பாடல் அந்த நாயகம் ஆனதே, அதுல இருந்தே தொடர்றாரு. நாயகம் அப்படிங்கிறது சிவபெருமான குறிக்கக்கூடிய அந்த சொல். அதுல இருந்து 692வது பாடல் ஆரம்பிக்கிறது. நாயகம் ஆகிய நல்லொளி கண்டபின் தாயகமாக தலைத்து அங்கு இருந்திடும் போய் அகம் ஆன புவனங்கள் கண்டபின் பேய் அகம் ஆகிய பேரொளி காணுமே.
இப்ப முந்தைய பாடல்ல என்ன சொல்லியிருந்தாரு? நமக்கு வசித்துவம் சித்தி கிடைச்ச பிறகு, நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நமக்கு வசியம் ஆன பிறகு, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாயகனாகிய பேரொளிய நாம காணக்கூடிய நிலை கிடைத்திருச்சு. இப்ப அது கிடைத்த பிறகு நமக்கு எப்படி இருக்கும்? நாயகம் ஆகிய நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய நல்லொளி, அவருடைய அந்த தூய்மையான ஒளி உடலை, சிவபெருமான நாம ஒளி உடலா தான் பார்க்கிறோம். அத்தகைய ஒளிய நம்ம எங்க பார்க்கிறோம்? நமக்குள்ளேயே தான் பார்க்கிறோம். எப்ப பார்க்கிறோம்? இந்த 8 சித்தியும் நமக்கு கிடைத்தபோது, நமக்குள்ளேயே அத பார்க்கிறோம். கண்ட பின் அந்த தரிசனம் கிடைத்த பிறகு, தாயகம் ஆக, தாயகம் அப்படின்னா நம்மளுடைய தாய்நாடு, நம்மளுடைய தாய் மண் அப்படின்னு சொல்றது எல்லாமே நமக்கு நிலையான ஒரு இடம். அதை தான் தாயகம்னு சொல்றோம். அது ஏன் வீடு, ஏன் நிலம், என்னோட இடம் அப்படின்னு நம்ம ஒரு நிலைத்து சொல்லக்கூடிய அந்த இடம். அப்ப அது எந்த இடம்னா, நம்மளுடைய உடல், நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம்தான், நம்மளுடைய ஆன்மா இருக்கக்கூடிய இந்த இடம்தான் தாயகமாக நமக்கு இருக்கு. நமக்கு உரிமைப்பட்ட அந்த இடத்திலேயே தழைத்து அங்கு இருந்திடும். தழைத்துனா ஒரு செடி நல்லா தழைச்சு வருதுன்னா அதுல வேரூன்றி ரொம்ப ஸ்ட்ராங்கா அது மேல் நோக்கி வருது. அங்கு இருந்திடும். அது அந்த இடத்திலேயே நிலையா இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்ப இந்த வரி மூலமா என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய உடல் தான் எப்படி மாறுதுன்னா ஒரு நிலையான உடலா மாறுது. நம்மளுடைய மனமோ உடலோ அங்கு இங்குன்னு அசைந்து வேற எந்த இதுவும் இல்லாதபடி அந்த இடத்திலேயே இங்க தலைத்து அங்கு இருந்திடும் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த உயிர் ஆற்றலானது இங்கேயே தலைத்து இருக்கும். இத வந்து நம்ம ஒரு சித்து நிலை பெற்றவர்கள், நம்ம இப்ப கோயில்லலாம் பார்க்குறோம். ஆஹ் இந்த சதுரகிரி, திருவண்ணாமலை போற இடத்துலலாம் அந்த சில பேர் வந்து உட்கார்ந்தா அதே இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வேற எந்த சலனமும் இருக்காது. அப்படியே இருப்பாங்க. அதுதான் தாயகமாக. அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்திலே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ள எப்படி இருக்கும்னா, தலைத்து அங்கு இருந்திடும். அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் விரிந்து வேரூன்றி வர்றது போல அவங்களுக்குள்ள அந்த ஆற்றல் வந்து வேரூன்றி தலைத்து அங்கேயே இருந்திடும். அந்த மாதிரியான ஒரு நிலையில போய் அகம் ஆன, போய் அகம் அப்படிங்கிறது, அகம்னா உள்ளுக்குள்ள, நமக்கு உள்ளுக்குள்ள போகும்போது அங்க என்ன பாக்குறாங்கன்னா, ஆன புவனங்கள் கண்ட பின், நமக்குள்ளதான் புவனங்களை பாக்குறாங்க. புவனங்கள்னா ஏழு ஏழு புவனங்கள்னு சொல்றோம் இல்லையா? கீழே 7 உலகம் இருக்கு, மேல 7 உலகம் இருக்குன்னு. அந்த புவனங்களை கண்ட பின் பாக்குறாங்க. அதுவும் எங்கதான் பாக்குறாங்க? நமக்குள்ளதான் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வரியில நாயகமாகிய நல்லொளி கண்ட பின், சிவபெருமானுடைய அந்த பேரொளிய நமக்குள்ள கண்ட பிறகு, நம்ம அசையாம, நம்ம மனதளவுலையும் உடல் அளவுலையும் எந்த அசைவும் இன்றி அப்படியே தலைத்து நிற்கும் போது, இந்த போய் அகம், இந்த அகத்துக்குள்ள போய் ஆன புவனங்கள் கண்ட பின், அதுக்கப்புறம் அந்த 7 உலகங்களையும் பார்க்கிறோம். புவனங்கள் அப்படிங்கிறது உலகங்களை தான் சொல்றாங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய உலகம் ஒரு உலகம். இதுக்கு மேல 7 உலகம், இதுக்கு கீழே 7 உலகம் இருக்கு. நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். நம்ம இப்படி அண்ணாந்து பார்த்தோம்னா மேல ஒரு உலகம் இருக்கு. அதுக்கு அதுக்கு மேல போனா தேவர்கள் இருப்பாங்க. அதுக்கு மேல போனா சொர்க்கம் இருக்கும். அங்க நம்ம நினைச்சதெல்லாம் சாப்பிடலாம். சின்ன வயசுல அப்படிதான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நமக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா அந்த சொர்க்கத்துல ஃபுல்லா ஐஸ்கிரீமா இருக்குமா, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு மேல 7 உலகம் இருக்கு. அப்புறம் கீழே 7 உலகம்னா அதை தான் நம்ம நரகம்னு சொல்லுவோம். அங்க வந்து ஒரு எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டு நம்மளெல்லாம் வறுப்பாங்க, நம்ம தப்பு பண்ணியிருந்தா. அதெல்லாம் அந்த கீழ் உலகத்துல இருக்கு அப்படின்னு கற்பனையா படிச்சிருப்போம். அதுதான் அந்த புவனங்கள். இந்த உலகங்கள் எல்லாம் எங்க இருக்கு? நமக்குள்ளேயே தான் இருக்கு. எங்கன்னா நம்மளுடைய ஆதாரங்கள்ல தான் இருக்கு. இப்ப நம்மளுடைய மணிப்பூரக சக்கரம் தான் இந்த புவனம். நாம இப்ப
நிகழ்காலத்துல நாம பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த உலகம் வந்து மணிப்பூரக சக்கரத்துல இருக்குன்னா, அதுக்கு கீழே 7 உலகம் இருக்கு அப்படிங்கிறது நாம வந்து இத்தனை பிறவிகளா நாம கடந்து வந்த அந்த பிறவிகள் தான் மணிப்பூரக சக்கரத்துக்கு கீழே நம்மளுடைய கர்ம வினைகளா, பதிவுகளா அது வந்து ஒரு 7 உலகங்களா உள்ள இருக்கு. அடுத்து மணிப்பூர சக்கரத்துக்கு மேல இருக்கக்கூடியது இனி நாம மாறக்கூடிய, நாம இனி அனுபவிக்கக்கூடிய உலகங்கள் மணிப்பூர சக்கரத்துக்கு மேல இருக்கு. இப்ப நாம இருக்கிறது, அதாவது தாயகமாக தலைத்து அங்கு இருந்திடும் அப்படிங்கிறது மணிப்பூரக சக்கரத்துல நாம இருக்கோம். போய் அகமான பின்னா உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த கீழ் உலகத்தையும் போய் பார்க்க முடியும். நம்ம எதெல்லாம் கடந்து வந்தோம். அந்த 7 உலகம் என்ன அப்படின்னா, கீழே இருக்கிறது பாதாள உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பாம்புகள் இருக்கக்கூடிய உலகம். அதுதான் நம்மளுடைய முதல் பிறவில நாம வந்து ம், அஹ், ஓருயிர் தாவரங்களா இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அந்த இதெல்லாம் பாதாள உலகம். அடுத்து ரசாதலம் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அசுரர்கள் நம்ம தான் நம்மளுடைய மனம் இதெல்லாம் பக்குவப்படாதனால நிறைய கெட்ட குணங்களோட நாம தான் இருந்திருக்கோம். அசுரர்களா நாம வாழ்ந்ததும் நமக்குள்ள ஒரு உலகமா கீழே இருக்கு. அதுக்கப்புறம் மகாதலம் உலகம், அது ஒரு உலகமா, அதுவும் நாம அனுபவித்த உலகங்கள். அடுத்து தலாதல உலகம், சுதலம், விதலம், அதலம், இது எல்லாமே நாம கடந்து வந்த உலகங்கள். அடுத்து இருக்கிறது தான் பூலோகம். பூலோகம் அப்படிங்கிறது பூக்கள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய உலகங்கள், மனித பிறவி, மற்ற உயிரினங்கள் வாழக்கூடிய உலகம். அந்த பூலோகத்துல தான் இப்ப நாம இருக்கோம். அடுத்து நம்ம மேல போகக்கூடியது, இந்த சித்திகள்லாம் கிடைத்து நாம மேல போகக்கூடியதுல முதல் உலகம் புவர்லோகம். அதுதான் வான்வெளி, நம்ம இப்ப பார்க்கக்கூடிய அந்த வெட்ட வெளி எப்படி இருக்குமோ அந்த உலகம். அதற்கு மேல ஸ்வர்லோகம். ஸ்வர்லோகத்துல இந்திரன், தேவர்கள் அவங்க எல்லாம் வசிக்கக்கூடிய இடம். தேவர்கள் அப்படின்னா தெய்வீக குணம் கொண்டவர்கள், அவங்களுக்கு எந்த கெட்ட எண்ணமும் இருக்காது. அந்த தேவர்கள் தான் மேல இருந்து நமக்கு மழை பொழிய வைக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுவும் நம்ம தான் நமக்குள்ளேயே தேவர்களா மாறி நம்மளுடைய அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அழித்து நல்ல குணங்களோட நம்ம மாறுவோம். அதற்கு மேல உள்ளது மகர்லோகம். மகர்லோகம் அப்படிங்கிறது ரிஷிகள் நிறைந்து இருக்கக்கூடிய இடம். ரிஷிகள்னா இந்த ஞானத்தை தேடுறவங்க. நம்ம இந்த இறைவன் தான் பேரானந்தம், அவர்தான் நம்ம அடைய வேண்டிய ஞானம். அவரை தேடி செல்லக்கூடிய அந்த ரிஷிகள் குணம் நமக்கு கிடைக்கும் இந்த மகர்லோகம் போகும்போது. அதுக்கு மேல இருக்கக்கூடியது ஜனலோகம். ஜனலோகம்ங்கிறது யோகிகள் வாழக்கூடிய இடம். அந்த பற்றற்ற நிலையில எந்த தேடலும் இல்லாம இருக்கக்கூடிய யோகிகள் வாழக்கூடிய இடம். அதற்கு மேல உள்ளது தபோலோகம். தபோலோகம்ங்கிறது முனிவர்கள். முனிவர்கள்னா இந்த சித்திகளை பெற்றவர்கள், அவங்க வாழக்கூடிய இடம். அதற்கு மேல இருக்கிறது சத்தியலோகம். சத்தியலோகத்துல தான் பிரம்மா இருக்காரு. அப்ப இந்த பாதாள உலகத்துக்கு கீழே தான் விஷ்ணு இருக்காரு. அவருடைய தொப்புள்ள இருந்துதான் இந்த 7 உலகங்கள் வருது. அந்த கடைசி உலகமான சத்தியலோகம் தான் அந்த பிரம்மா தாமரை மேல, அந்த விஷ்ணுவினுடைய தொப்புல இருந்து வந்த கொடியில மேல இருக்கக்கூடிய அந்த தாமரையில பிரம்மா இருக்காரு. இப்ப இந்த விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் நடுவுல தான் இந்த 7 உலகங்கள் இருக்கு. அதுல ஒரு உலகத்துல தான் நாம இருக்கோம். இப்ப நம்மளுடைய தொப்புள் வழியாக தான் இந்த உலகங்கள் அனைத்துமே இணைக்கப்பட்டிருக்கு. நாம தான் இந்த உலகங்களை கடந்து வரப்போறோம். இப்ப இந்த சித்தி கிடைத்த பிறகு நம்ம போய் அகம் ஆன புவனங்கள் கண்ட பின், நமக்குள்ளேயே போய் நம்மளாலேயே இந்த 7 உலகங்களையும் கண்ட பிறகு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? பேய் அகம் ஆகிய பேரொளி காணுமே. பேய் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். பேய்னா அது ஒரு இருட்டு, பயங்கரமானது, பயம்படுத்துறது, அதுக்கெல்லாம் பேய் பேய்ங்கிற வார்த்தையை நாம பயன்படுத்துறோம். அப்ப பேய் அகம் அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அகத்துலதான்
இந்த பேய்ங்கிற அந்த குணம் வந்து இருக்கு. ஒரு இருட்டான குணமோ ஒரு பயந்த குணமோ நமக்குள்ளதான் இருக்கு. பேய்க்கு இன்னொரு விளக்கம் என்னன்னா, பேய் மலை அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு பயங்கரமான சத்தத்தோட இருக்கிறது, அதையும் நம்ம பேயின்னு தான் சொல்லுவோம். அப்ப பேய் அகம்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய அகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப இருட்டா இருக்கு, பயமா இருக்கு, மிகப்பெரிய சத்தத்தோட இருக்கு. அந்த பேய் அகத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, ஆகிய பேரொளி காணுமே. அந்த பேய் போன்ற இருட்டடைந்த அந்த சத்தமான அந்த அகத்துக்குள்ளதான் பேரொளியாகிய அந்த இறைவனை வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்ப இந்த பேரொளிய நம்ம எப்ப பார்க்க போறோம்? அந்த வசித்துவம் கிடைத்து உள்ள இருக்கக்கூடிய அந்த நாயகனுடைய ஒளிய நம்ம பார்த்த பிறகு நம்மளுடைய உடல அதுக்கப்புறமும் தாயகம் போல நம்ம எந்த சலனமும் இல்லாம வைத்து தலைத்து அதுல நம்மளுடைய ஆன்மா தலைக்க செய்து போய் அகம் உள்ள போய் நாம அனுபவித்த அந்த வினைகள், நாம வாழ போற வினைகள் அனைத்தையும் கண்ட பிறகு அந்த அகத்துல அந்த இருட்டுல அந்த பேரொளிய நம்மளால பார்க்க முடியும். அடுத்த பாடல் போகலாம். இப்ப 692ல பேரொளி காணுமே அப்படிங்கிற வார்த்தையோட முடிச்சிருக்காரு. அடுத்து 693வது பாடல் அந்த பேரொளிங்கிறதுல இருந்து ஆரம்பமாகுது. பார்க்கலாம். 693வது பாடல். பேரொளி ஆகிய பெரிய அவ்வெட்டையும் பார்வொளியாக பதைப்பு அறக் கண்டவன் தார் தரணி முழுவதும் ஆம் ஓர் ஒளி ஆகிய கால் ஒளி காணுமே. பேரொளி ஆகியங்கிறதுக்கு நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். சிவபெருமான் தான் பேரொளி. நம்ம நமக்குள்ள 7 புவனங்களையும் நாம கண்ட பிறகு அந்த பேரொளிய நாம பார்த்துடுறோம். அந்த பேரொளி எப்படி இருக்காரு? பேரொளி ஆகிய பெரிய எட்டையும், எட்டுங்கிறதுக்கு நம்ம போன வகுப்புலயே நல்லா விளக்கம் பார்த்துட்டோம். எட்டும் ஒண்ணுதான், இன்ஃபினிட்டி முடிவிலிங்கிறதும் ஒண்ணுதான். அந்த எட்டுக்குள்ளதான் இறைவனும் இருக்காரு, அனைத்துமே இருக்கு அப்படிங்கிறத தான் பார்த்தோம். இப்ப பேரொளி ஆகிய பெரிய அவ்வெட்டையும் அப்படின்னா இந்த அட்டமா சித்திக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்துமான அந்த பேரொளியாகிய சிவபெருமான். அந்த பேரொளிங்கிறதுல அனைத்தும் அப்படிங்கிறத இந்த ஒரு வரியில நமக்கு புரியுற மாதிரி அந்த எட்டை அதுக்குள்ளேயே வச்சிட்டாரு. அவ்வெட்டையும் பார்வொளியாக, பார்வொளினா பார் அப்படிங்கிறது இந்த பூமி, ஒளியாக அப்படின்னா இந்த பூமியவே நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போன பாடல்ல பார்த்தோம்ல, நம்ம புவனங்கள் கண்டபின் 7 புவனங்களையும் பார்க்கிறோம் அப்படின்னா நாம இருக்கக்கூடிய இந்த பூமிய நம்ம ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்மளால பார்க்க முடியுதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஒளி இந்த பூமி முழுவதையுமே, ஒளி முழுவதுமே சூழ்ந்து அந்த பூமியே நமக்கு ஒரு சிறியதாக மாறினா நம்ம எப்படி அது முழுவதையும் பார்ப்போம்? அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நாம வந்து கிடைப்போம். ஒளியாக அந்த ஒளி மூலமா இந்த பாறையே நாம பார்க்கிறோம். பதைப்பு அறக்கண்டவன். பதைப்புனா நம்ம படபடப்பு அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு பதட்டமான நிலை. என்ன செய்யறதுன்னே தெரியல, டென்ஷனா இருக்கு, அது எல்லாமே பதைப்பு அப்படிங்கிற அந்த இது. அறக்கண்டவன் அப்படின்னா அந்த பதைப்ப அகற்றிட்டு கண்டவன். அப்ப நம்ம அந்த படபடப்பு டென்ஷன் அதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப எந்த சலனமும் இல்லாம எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே நிதானமா, அததான் அந்த போன பாடல்லையும் சொல்லியிருந்தாரு. தாயகமாக தலைத்து அப்படிங்கிறதே தான் இந்த பதைப்பு அற அப்படிங்கிறதும். எந்த ஒரு படபடப்பும் இல்லாம நிதானமா இருக்கும்போதுதான் கண்டவன். அந்த நிலையில தான் நம்மளால அந்த ஒளியாக அந்த அனைத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். கண்டவன் தார் ஒளியாக தரணி முழுதும் ஆம். தார் ஒளி அப்படிங்கிறது அந்த மாலை பொழுதுல ஒரு மஞ்சள் நிறம், அந்த சிவப்பு நிறம் கலந்த ஒரு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு நல்ல ஒளி இருக்கும் இல்லையா? அது தார் ஒளியாக
தரணி முழுவதும் ஆம். இந்த தரணி அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம். அந்த உலகம் முழுவதுமாக நாம பார்க்கும்போது ஓர் ஒளி ஆகிய கால் ஒளி காணுமே. அப்ப நம்மளுடைய அந்த ஒளியானது இந்த சூரிய ஒளி, சந்திர ஒளி அனைத்தையும் சேர்த்த அந்த ஒரே ஒளியாக நம்மளுடைய ஒளி வந்து மாறும். அந்த ஒளி தான் கால் ஒளி காணுமே. இந்த இடத்துல கால் அப்படிங்கிறது நம்மளுடைய சுவாசம், மூச்சு காற்றை குறிக்குது. இந்த இந்த ஒளி முழுவதுமே நம்மளுடைய மூச்சு காற்றாக இருக்கும். அப்ப நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு அந்த எக்ஸேல் பண்ற அந்த காற்று அது ஒரே ஒளியாக எவ்வளவு தூரம் இந்த பார் முழுவதுமே, இந்த தரணி முழுவதுமே சூழக்கூடிய அந்த ஒரு ஒளியாகவே மாறி போகிறது. அந்த ஒரு நிலை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அந்த ஒரு ஒளியாக நம்மளுடைய சுவாசம் வந்து மாறுமே. அதுதான் அந்த ஒளிய காணக்கூடிய நிலையாக சொல்றாரு. இப்ப 692வது பாடல்ல அந்த இறைவனுடைய பேரொளி எப்பேற்பட்டது, அது நமக்குள்ள எப்படி இருக்கு, புவனங்களை கடந்து அந்த ஒளிய பார்க்க முடியும்னு சொல்றாரு. இப்ப அந்த ஒளி நம்மளுடைய சுவாசத்தினுடைய அளவோட சேர்ந்து ஒரே ஒளியாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒளியும் நம்மளுடைய சுவாசத்தையும் இணைப்பது போல இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. திரும்பவும் பார்க்கலாம். பேரொளி ஆகிய பெரிய அவ்வெட்டையும், பேரொளி ஆகிய அந்த சிவபெருமானின் ஒளி அட்டமா சித்திகளின் அந்த 8 சித்திகளும் அடங்கிய அந்த ஒளியாக இருக்கும்போது பார் ஒளியாக பதைப்பு அற கண்டவன், பார் முழுவதும் அந்த ஒளியை கொண்டு கண்டவன், பதைப்பு அற எந்த சலனமும் இல்லாத அந்த நிலையில தான் அதை காண முடியும். தார் ஒளியாக தரணி முழுதுமாம், அந்த பொன்னிற ஒளியாக இந்த தரணி முழுவதும் அவ்வொளி ஓர் ஒளியாகிய கால் ஒளி காணுமே. இந்த தரணி முழுவதும் ஒரே ஒளியான அந்த பிராண ஒளியை காண்பான். அந்த நிலையில தான் அவனால அந்த ஒளிய வந்து காண முடியும். 694வது பாடல். இப்ப கடைசி பாடல்ல கால் ஒளி காணுமே அப்படின்னு முடிச்சிருக்காரு. அடுத்த பாடல் காலோடு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப இந்த இடத்துல கால் அப்படிங்கிறது நம்மளுடைய சுவாசம்னு சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்த பாடலும் நம்மளுடைய சுவாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்காரு. 694வது பாடல். காலொடு உயிரும் கலக்கும் வகை சொல்லின் கால் அது அக்கொடி நாயகி தன்னுடன் கால் அது 500 ஒரு 10 மூன்றையும் கால் அது வேண்டி கொண்ட இவ்வாறே. காலோடு நம்மளுடைய சுவாசத்தோடு உயிரும் நம்மளுடைய உயிரும் கலக்கும் வகை சொல்லின். முதல் பாடல் அந்த பேரொளிய பத்தி சொல்லிட்டாரு. அடுத்து நம்மளுடைய சுவாசமும் அந்த பேரொளியும் சேர்றது பத்தி சொல்லியிருந்தாரு. இப்ப நம்மளுடைய சுவாசத்தோட நம்மளுடைய உயிரும் கலக்கக்கூடிய அந்த வகை அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. காலது நம்மளுடைய சுவாசமானது அக்கொடி நம்ம யோகா செய்யும் போதும் நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா, நம்மளுடைய சுவாசம் வந்து ஒரு முதுகுத்தண்டு தான் ஒரு கம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு முல்லை கொடியோ பிச்சி கொடியோ எப்படி அந்த கம்பை சுத்தி போகுமோ அதே மாதிரி நம்மளுடைய முதுகுத்தண்ட அந்த நம்மளுடைய இடது சுவாசமும் வலது சுவாசமும் அப்படியே சுத்தி பின்னி பிணைந்து போகும் அப்படின்னு கற்பனையா நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் கால் அது அக்கொடி, அந்த ஒரு கொடி போல நம்மளுடைய சுவாசம் வந்து அந்த தண்டு வடத்தை அப்படி சுத்தி போவது. நாயகி தன்னுடன், அந்த கொடிய வந்து ஒரு பெண்ணினுடன் தான் ஒப்பிடுறாங்க. ஏன்னா பெண்ணு தான் வந்து அந்த ஒரு நெளிவு சுழிவோட வளையும் தன்மை கொண்டவளா இருப்பா. இப்ப இந்த இடத்துல நாயகி அந்த பெண் தன்மையோடு அந்த சுவாசமானது தன்னுடன் அந்த உயிரும் அந்த சுவாசமும் ஒரு பெண்ணுடைய அந்த கொடி போல இணையக்கூடியது.
காலது 500 ஒரு 10 மூன்றையும். இப்ப இந்த சுவாசம், இந்த கொடி போல சூழ்வது இது எல்லாம் எங்க நடக்குதுன்னா, நம்மளுடைய உடல தாண்டி உள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணமய கோஷத்துல. அதுல தான் இந்த சுவாசங்கள் எல்லாம் நடக்குது. அது எப்பேர்ப்பட்ட உடல், அது எதனால் ஆன உடல்னா, அது 72,000 நாடிகள கொண்டு ஆன உடல் தான் அந்த உடல். அந்த 72,000 நாடிகள்லயும் ரொம்ப முக்கியமானது எத்தனை நாடினா 500 நாடிகள். அதான் காலது 500. அந்த 500 நாடிகள்ல அந்த 72,000த்துல முக்கியமான அந்த 500 நாடிகள்ல நம்மளுடைய சுவாசமாகுது போகுது. அதுலயும் ஒரு 10 நாடி ரொம்ப முக்கியமான நாடி. அது நம்ம இதற்கு முன்னாடியே அது எல்லாத்தையுமே விரிவா பார்த்தோம். 10 நாடிகள் என்னென்ன? இடக்கலை, பிங்கலை, காந்தாரி, அத்தி, புடை, சிங்குவை, சிங்கினி, புடா, குரு, சரஸ்வதி என்ற 10 நாடிகள். சில இது பேரு கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த 10 நாடிகள் அந்த 500ல முக்கியமான நாடிகள். அந்த ஒரு 10லயும் 3ஐயும் அதுல 3 நாடி முக்கியமான நாடி இடக்கலை, பிங்கலை, சுழுமுனை அந்த 3 நாடிகள். அப்ப நம்மளுடைய சுவாசத்துல முக்கியமான அந்த 3 நாடிகள்ல சொல்லியிருக்காரு. காலது வேண்டிக் கொண்ட இவ்வாறே. அந்த 3 நாடிகள்ல தான் நம்மளுடைய அந்த காலது சுவாசமானது நம்ம எப்படி அந்த உயிர் வந்து இந்த சுவாசத்தோட பிணையுதுன்னா, இந்த 3 சுவாசத்துல தான் அந்த சக்தி பெண்ணினுடைய கொடி போல ஒரு ஒரு பெண்ணினுடைய நம்ம வந்து இப்ப ஜட பின்றோம் இல்லையா? 3 கால எடுத்து எப்படி பின்றோம்? அது போல அந்த 3 சுவாசமும் பின்னி பிணைந்து இணைந்து இருக்கும். இப்படிதான் நம்மளுடைய உயிரும் நம்மளுடைய சுவாசமும் கலந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. திரும்பவும் பார்க்கலாம். காலொடு உயிரும் கலக்கும் வகை சொல்லின் நம்மளுடைய சுவாசத்தோடு இந்த உயிர் எவ்வாறு கலந்திருக்கும் அந்த வகையை சொல்லும்போது, காலது அக்கொடி நாயகி தன்னுடன் சுவாசமானது ஒரு கொடியில் எப்படி அந்த நாயகி தன்னுடன் அந்த கொடியோட அந்த பெண் எப்படி நெளிந்து இருக்குமோ அதே மாதிரி காலது 500 ஒரு 10 மூன்றையும் 500 நாடிகளில் ஒரு 10 நாடி மிக முக்கியமான நாடி. அவற்றில் 3 மிக முக்கியமான நாடி இடக்கலை, பிங்கலை, சுழுமுனை நாடிகளில் காலது வேண்டிக் கொண்ட இவ்வாறே அந்த 3ஐயும் உயிர் கலந்திருக்கும் இயல்பு இவ்வாறே இருக்கும். இப்ப நம்மளுடைய சுவாசம் எப்படி இந்த 3 நாடிகள்ல கலந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தது வசித்துவத்துல இருந்து அடுத்த நிலையா பார்த்திருக்கோம். வசித்துவத்தோட அட்டமா சித்தி வந்து முடியுது. இந்த வசித்துவத்துக்கு அடுத்த நிலைய எப்படி வந்து சொல்லியிருக்காங்கன்னா பரவசித்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரனா மேலான, வசித்துவமே ஒரு மேலான சித்தி. நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் அடையக்கூடிய சித்தி. இதுக்கும் அந்த பரவசித்துவத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, வசித்துவத்துல வந்து நாம நாம சொல்றத எல்லாருமே கேட்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். பரவசித்துவத்துல நாம நினைச்சாலே போதும் அதை எல்லாருமே கேட்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். அதுதான் பரவசித்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கிற மாதிரியான ஒரு நிலை. அந்த நிலைக்கு வர்றது பரவசித்துவம். அதுதான் 692வது பாடல்ல சொல்லியிருக்காரு. நமக்கு உள்ள நாம போய் அந்த இருண்ட அந்த இடத்துல அந்த 7 புவனங்களையும் கண்டுட்டோம்னா அதுக்குள்ள பேரொளியாக சிவபெருமானை பார்க்க முடியும். அந்த பேரொளிக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கு. அந்த பேரொளியோட நம்மளுடைய சுவாசமும் கலக்கக்கூடிய அந்த ஒரு நிலை கிடைக்கும். அந்த சுவாசம்ங்கிறது நம்ம உயிரோட எப்படி எல்லாம் கலந்திருக்கு அத அடுத்த பாடல்ல சொல்லியிருக்காரு.
சுவாசமும் உயிரும் சொல்லியிருக்காரு. இனி அடுத்த பாடல்ல அந்த உயிரை பற்றி விரிவா சொல்றாங்க. அத நம்ம அடுத்த பாடல்ல பார்ப்போம். இப்ப இதுவரை பார்த்ததுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். வேற எதுவும் இல்லைன்னா கிளாஸை முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.